வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் இன்ட்ரோலாம் கொடுத்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியில் ப்ரிப்பேரிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறது. இப்போ தான் புதுசாக நான் பிகின் பண்ணுறேன் ப்ரோ, இப்போ தான் நான் புதுசாக செய்ய போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்களுக்கான வீடியோ கிடையாது. ஏன் எப்படி நம்ம ப்ரிப்பேரிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு விஷயம் எல்லாருமே யோசிச்சுருக்கோமா, யூபிஎஸ்சி படிக்கிறவனால ஸ்டேட் பிஎஸ்சி எக்ஸாம் ஈஸியாக அடிக்க முடியுது. பட் இங்கே டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களால டிஎன்பிஎஸ்சிவே, அதாவது எந்த பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலுமே கொஞ்சம் யோசிச்சு தான் கஷ்டப்படுறோம், ரொம்ப டஃப் ஆகுறோம். பட் எல்லாருக்குமே அதே காம்படிஷன் தான் இருக்க போது, அதே இதுதான் இருக்கும். ஸோ ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவனுக்கும் யூபிஎஸ்சி படிக்கிறவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அவன் ஒரு டாபிக், டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி படிக்கிறவன் ஒரு டாபிக் கொடுத்தா அந்த டாபிக் ரெலவெண்ட்டாக எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவன் யோசித்து அதுக்கப்புறம் அது தக்கன சிலபஸில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, புக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அவனே ஒரு புக்கு மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவான், நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு தான் படிப்பான். ஏன்னா என் ஃப்ரெண்டு யூபிஎஸ்சிக்கு படிச்சுட்ருக்காப்புல, அவர் அப்படி தான் பண்ணுறாரு. மோஸ்ட்லி எல்லா யூபிஎஸ்சி படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸும் அப்படி தான் பண்ணுறாங்க. எல்லாருமே ஸ்டேட் பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்ப நமக்கு எது முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய சிலபஸ் வைஸ் அவங்க படிக்கிறது தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து. எல்லாருமே சிலபஸ் வைஸ் படிங்கன்னு சொல்கிறாங்கல்ல. நம்மள எத்தனை பேருக்கு சிலபஸ் ஃபுல்லாகவே தெரியும்? இப்போ குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா சிலபஸ் நம்ம படிச்சிருக்கோமா? முதல்ல இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக நோ. எல்லாருமே சிலபஸ் படித்தோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, அதாவது இந்த வீடியோவில் எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரல. எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம அந்த லைனை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் உண்மையாக சொல்ல போகிறதா இருந்தால் இன்னும் அந்த லைனை பிடிக்கிறது எப்படி, டிஎன்பிஎஸ்சி லைனை பிடிக்கிறது எப்படி, ப்ரிப்பேரிங் லைனை பிடிக்கிறது எப்படி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பார்க்குறதுக்கு எம்பிஏல ஒரு மெத்தட் இருக்குது, ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு. எம்பிஏ படிக்கிறவங்களுக்கு இது ஃபெமிலியராக இருக்கும் இந்த மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸு, இது 4 இருக்கும். இதுதான் ஸ்பாட்டுன்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன, ஸ்ட்ரென்த் என்னென்ன, வீக்னஸ் என்னென்ன, த்ரெட்ஸ் என்னென்ன. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம், நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு உங்கள் வீட்டு செவத்தில் ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தான சப்ஜெக்ட் எது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்தால் குரூப் 2 எடுத்தால் தமிழ் இப்போ 100 கொஸ்டின், 25 கொஸ்டின் மேக்ஸு, 75 கொஸ்டின் ஜென்ரல் நாலேஜ். ஸோ இப்படி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் எந்த பார்ட்டில் ஸ்ட்ரென்த்து, சில பேருக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு. ஸோ எந்த பார்ட்டில் நீங்கள் ஃபெமிலியர், எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபெமிலியரோ அந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு முடிங்க. ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் தான் முடிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வீக்னஸான சப்ஜெக்ட் வரணும். வீக்னஸான சப்ஜெக்டில் ரேங்க் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது ரொம்ப வீக்னஸான சப்ஜெக்ட்டு, அடுத்து எது கொஞ்சமாக மாட்ரேட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு, அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி ஆயிரும், ஈஸியாக கனமில்லாமல் ஆகிடும். நம்ம ஈஸியாக டிஎன்பிஎஸ்சி கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் நமக்குள்ளே வரும். ஸோ அதுக்கு தான் இந்த வீக்னஸ்ஸு, ஸ்ட்ரென்த்து, இது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் த்ரெட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. நம்ம பரிசையில் காமார்க் குறைஞ்சா, அரைமார்க் குறைஞ்சா நமக்கு போஸ்டிங் கிடையாது அப்படிங்கிறது இல்லை. இதுதான் த்ரெட்ஸு. இந்த த்ரெட்ஸை பற்றி யோசிக்கவே கூடாது. நம்ம ஏன் இந்த த்ரெட்ஸை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாதுன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் த்ரெட்ஸை பற்றி யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவ் தாட்டை வர வைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய டிமோட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேட்ரிக் வருவோம். ஸோ இப்போ நம்ம என்னென்னா, நம்ம ஏன் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களால நிறைய பேரால் கிராக் பண்ண முடியலன்னா, சிம்பிளான ஒரு விஷயம். சில பேருக்கு போர்ஷன்னா என்னென்னே தெரியறதில்ல, சிலபஸ் என்னன்னே தெரியறதில்ல. இப்போ வெறும் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம சமச்சீர் புக்கை மட்டும் படித்தா போதும், இல்லை என்சிஆர்டி புக்கை படித்தா போதும். ஸோ அப்படி நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். பட் அங்கே எங்கே சிலபஸ் ஓரியன்டாக நமக்கு நோட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும், நம்ம கைப்பட எழுதி எடுத்து வைக்கணும். அப்படின்னா நான் டெய்லி இதுக்கே நிறைய செலவழிக்கணுமே ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான நேரத்தை கொடுத்தா தான் ஈஸியாக நம்மளால்
அடிக்க முடியும் போஸ்டிங் வந்து. ஸோ வந்து இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்வாட் படி நம்ம அப்ரோச் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக டிஎன்பிஎஸ்சியோட லைனை பிடிக்க முடியும். பட் இதில் டெய்லி ஒரு சப்ஜெக்ட் வந்து இதாக இருக்கணும், கன்சிஸ்டன்சியாக பார்த்துட்டு இருக்கணும். அது என்ன சப்ஜெக்ட்னா மேக்ஸ் வந்து டெய்லி வந்து ஒரு 15 சம்மு பார்த்துட்டே இருக்கணும். சரி, ஓகே, டெய்லி 15 மணி நேரம் படிக்கணுமா, 20 மணி நேரம் படிக்கணுமா, அப்படிலாம் தேவையே கிடையாது. நீங்கள் 4 மணி நேரம் படிங்க அல்லது 3 மணி நேரம் படிங்க. நீங்கள் 4 மணி நேரம் படித்தாலும் சரி, 3 மணி நேரம் படித்தாலும் சரி, நீங்கள் படிக்கிறது ஃபோக்கஸாக படிங்க. ஸோ இந்த ஃபோக்கஸ் வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த 4 மெத்தட் நான் சொல்கிறேன். இந்த ஸ்வாட் மெத்தட் நான் சொல்கிறேன். இந்த ஸ்வாட் மெத்தட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலையுமே இந்த ஸ்வாட் தான் பேசிக்காக இருக்கும். நமக்கு வந்து ஒரு படம் பார்க்குறோம், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நமக்கு வந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா. ஸோ அது வந்து என்ன செஞ்சுருவோம், நம்ம அந்த படத்தில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு அசால்ட்டாக மனசில் பதியும். ஸோ நம்மளோட ஃபோக்கஸை பெருக்கிறதுக்கு உண்டான ஒரு மெத்தடு தான் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ். ஸோ இது படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே டிஎன்பிசியோட லைனை நம்ம பிடிக்கலாம். டிஎன்பிசியோடைய ப்ரிப்பேரிங் லைன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 மாதம் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ப்ரிப்பேரிங் லைன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த ப்ரிப்பேரிங் லைன் ஒன்று இருக்குது. ஸோ அது தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் உண்மையிலேயே சொல்லப்போனால் எல்லாருமே சும்மா தான் ஓவர்வியூ பண்ணிருப்போம். ஓவர்வியூனா டெய்லி ஒரு விஷயத்தை படிக்கிறது, ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் அடுத்த விஷயத்தை படிக்கிறது, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போடுறது. ஸோ இப்படி ஒரு வேகமான ஒரு லைனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும், ஒரு குறுகிய காலத்தில் படிக்கணும்னா இந்த மெத்தடை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இப்போ அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட மைண்ட் செட் இருக்குல்ல, மைண்ட் செட் வந்து டிஎன்பிசினா ஐயோ இவ்வளோ பேர் படிக்கிறாங்களா, 2 லட்சம் பேர் படிக்கிறாங்களா, 3 லட்சம் பேர் படிக்கிறாங்களா, 73.4% பேர் 73.4 லட்சம் பேர் படிக்கிறாங்களாம். ஸோ அப்போ நமக்கு எப்படி வேலை கிடைக்கும்? இந்த தாட்டை விட்டுருங்க. 73.4 லட்சம் பேர்னால் அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, மொத்த தமிழ்நாட்டுக்கும் 73.4 லட்சம் பேர் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறவங்க மொத்த தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும்தான் எழுத போகிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி மொத்த தமிழ்நாட்டில் இருக்க 73.4% பேருக்கும் இதே நிலமை தான். ஸோ அந்த தாட்டை நீங்கள் விட்டுறணும். நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, நமக்கு எது முக்கியம், நமக்கு வந்து எது ரொம்ப அவசியம், ஸோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ வந்து வேறு நம்ம எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் நண்பர்களே, தயவு செய்து உங்களுடைய விஷயம் என்ன, விஷுவல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ரேங்க் எடுக்கணும், என்ன போஸ்டிங் வாங்கணும், ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக வந்து டிஎன்பிசியை அப்ரோச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் தான் வந்து, ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸே நமக்கு டிஎன்பிசி மேலே இல்லைன்னா அப்புறம் எப்படி நம்ம டிஎன்பிசி பாஸ் பண்ண முடியும்? ஸோ அந்த ஃபோக்கஸ் லைனை கொண்டு வரது தான் இந்த அப்ரோச் ஸ்வாட் அனாலிசிஸ். ஸோ இது எல்லாருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதை தான் ஃபாலோ பண்ணிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸுமே தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. நான் இன்னும் டிஎன்பிசி கிராக் பண்ணலை. டிஎன்பிசி ஏன்னா 2 மாதமாக வரல. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வேறு இதை வந்து யூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும் நண்பர்களே. நன்றி. நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி பேட்ரி லோவாகிருச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், என்னால் முடியல. நன்றி, வணக்கம்.